அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி அம்மா உங்களுக்கு மசாலா பொரி, பேல்புரி ஈஸியான முறையில் வீட்டிலையே நம்ம எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. காரப்பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் அதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. காரப்பொரி செய்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சிங்க, கருவேப்பில்லை, அதுதான் அது இருந்தாலே காரப்பொரி செய்யலாம். பேல்பூரி செய்கிறதுக்கு தான் இந்த கேரட்டு இதெல்லாம் தேவையான பொருளெல்லாம் வச்சுருக்கோம். இதையும் இப்போ சேர்த்து போட்டு 2 பூரியாகவும் செய்யலாம், பொரியாகவும் செய்யலாம். கடையில் விற்கிற முதல்ல எண்ணெய் செட்டில் அடுப்பில் எண்ணெயை ஊற்றி, சும்மா ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கடுகு கொஞ்சம் போட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுங்க. உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நம்ம காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு காஞ்ச மிளகா போட்டுக்கணும். இந்த பொரி கடையில் விற்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ 10 ரூபா பொரி வாங்கி இந்த பால்பூரி செஞ்சு 20 ரூபா 30 ரூபா விற்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே செஞ்சால் பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லது. காஞ்ச மிளகாவை கொஞ்சம் போட்டுங்க. காரம் வேணும்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நமக்கு பிள்ளைங்களுக்கு உரப்பு ரொம்ப வேண்டான்னா ஒரு 2-3 காஞ்ச மிளகா போட்டு கிள்ளி போட்டுங்க. கிள்ளி போட்டுவிட்டு பூண்டு நிறையா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க பூண்டை கொஞ்சம் நசுக்கிட்டு அதில் போடுங்க. போட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டுங்க. கருவேப்பிலை போட்டு இதுக்கு வேணும்னா நீங்கள் நிலக்கடலை போடலாம், முந்திரி பருப்பு போடலாம். இதுவெல்லாம் போட்டால் பிள்ளைங்களுக்கு சத்து. சாதாரணமாக பிள்ளைங்க கொடுத்தா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நிறையா நடக்கடலை போடுங்க, பொட்டுக்கடலை கூட போடலாம், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு லேசாக வதக்க விடுங்க. கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்க விடுங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக ஆகட்டும். பூண்டு கொஞ்சம் வெந்த மாதிரி வரட்டும். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ரொம்ப சத்தான இது செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி வீட்டில் சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வெள்ளையாக இருந்தால் கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூளையும் போட்டு அதையும் போட்டு லேசாக வதக்கிங்க. அப்புறம் தேவையான மிளகாத்தூள், கொஞ்சம் காரம் வேணுன்னா தனி மிளகாத்தூள் இல்லை இடித்த மிளகாத்தூள் இருந்தால் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பையும் போட்டுக்கிட்டு அதை நல்லா கலருங்க. கலரிட்டு அந்த பூண்டு கொஞ்சம் வதங்கின வாடை வந்த பிறகு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. 10 ரூபாவில் ஒரு பாக்கெட்டு பொரி. அதை வாங்கி நம்ம கலரி வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாயந்தர நேரத்துலையும் சரி இப்படி சவுத்து போகாது. இப்படி போட்டு கலரிட்டிங்கன்னா எல்லாம் நல்லா அந்த மஞ்சத்தூள் எல்லா உப்புலையும் பரவுற மாதிரி நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு இதை எடுத்து டப்பாவில் எடுத்து வச்சாலும் 1 வாரம் ஆனாலும் வீணாக போகாது. பிள்ளைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ எடுத்து கொடுக்கலாம். உடம்புக்கும் நல்லது. இதில் பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கடலை எல்லாம் போட்டதுனால ரொம்ப சத்து இது. அதனால் வெளியில் போய் எதுவும் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. இது இப்படியும் சாப்பிட்லாம். இதை பேல்பூரி மாதிரியும் சாப்பிட்லாம், பொரியாகவும். காரப்பொரி, இதுதான் காரப்பொரி. காரப்பொரி ரெடி ஆகிட்டு. இந்த காரப்பொரியை அப்படியாகவும் சாப்பிட்லாம், இல்லை பேல்பூரியாகவும் சாப்பிட்லாம். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம்ல, வெங்காயம் கொஞ்சம் நைஸாக நல்லா வெங்காயம் இந்த பொரியிலே 1 கப்பில் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கேரட்டு கொஞ்சம் நைஸாக கேரட்டு, பீட்ரூட்லாம் சும்மா கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி காரப்பொரியில் போட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ரோட்டு கடையிலெல்லாம் இதுதான் போட்டு விற்கிறாங்க. அது சத்தான இருக்கிறது எங்கே எப்போ திரும்பி என்ன வச்சதோ தெரியல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப சத்து பிள்ளைங்களுக்கு. கேரட்டு போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் இடித்த மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உரப்பு வேணும்னா. லெமன் புழிஞ்சிங்க. இடித்த மிளகாத்தூள் இருக்குது, அந்த தூளில் கொஞ்சோண்டு போட்டுங்க. இல்லை தனி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கலருங்க. கலரிட்டு ஒரு லெமன் புழியணும். இதில் ஒரு லெமன் புழிஞ்சிக்கிட்டால் அந்த டேஸ்ட் தரும். இல்லையா சாஸ் இருந்தால் கூட நீங்கள் டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ் கூட ஊற்றி கலரிக்கலாம். இதில் மாங்காய் ஒரு துண்டு அரிஞ்சு போட்டால் கடையில் விற்கிற மாங்காய் மாதிரியே சூப்பராக இருக்கும்.
மாங்காய் லெமன் புளிஞ்சு இவ்வளோ தான் பேல்பூரி ரெடி. கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.